சரவணபவா. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. அப்பன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ ஆன்மீக பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் அப்பன் அருளுவார் என்பது இப்பதிவின் மூலம் நான் பதிவு செய்கின்றேன். காரணம், அவர் நினைவாலே இருந்ததால் எனக்கு மாபெரும் பெரும் பாக்கியத்தை எனக்கு அருளியுள்ளார். இந்த அருள்நிலை எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுவதற்காக இந்த முருகன் பெருமை, முருகன் சேவை என்பதை மக்கள் நலனுக்காக எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் இதை செய்து வருகின்றேன். அவருடைய அருள்நிலையை பற்றி எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. எனக்கு கிடைத்ததை ஒரு முருகன் அடியாராக இருந்து அவர் பணியை செய்யும் பெருமையை பற்றி நாம் பதிவு செய்கின்றேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தகுரு கவசம் என்று தெரியும். அது எப்படி உருவானது என்பது முருக பக்தர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மக்களுக்கு தெரிய ஒரு வாய்ப்பாக நினைத்து இப்பதிவு மக்களை போய் சேர்வதற்காக அவருடைய அருள்நிலையை பற்றி, அருளும் நிலையை பற்றி நாம் எல்லோரும் பார்க்கலாம். கந்த சஷ்டி கவசம் உருவான இடம் திருச்செந்தூர். அதை இயற்றியவர் பாலதேவராய சுவாமிகள். அவர் பெங்களூரை சேர்ந்த ஒரு வியாபாரம் நடத்தி வரும் ஒரு வியாபாரி. அவர் தன் உடலில் உள்ள வயிற்று வலியால் தத்தளித்து கொண்டு அவரால் வலி தாழாத பட்சத்தில் திருச்செந்தூர் நோக்கி வந்தவர். எவ்வளவோ செலவுகள் செய்துவிட்டார். அவர் பார்க்காத மருத்துவர் இல்லை, பார்க்காத வைத்தியர் இல்லை, போகாத இடமில்லை. தன்னை இதுமேல் நம் இவ்வுலகில் வாழ இயலாது என்பதற்காக திருச்செந்தூரில் தான் உயிரை மாய்த்து கொள்வதற்காக வந்தவர். அப்போது கந்த சஷ்டி பெருவிழா ஆரம்பம். அவர் நினைத்தார், இந்த பெருவிழாவில் நடக்கும் தருவாயில் நாம் இப்படி ஒரு செயலை செய்யக்கூடாது என்று முருகனை வேண்டிக் கொண்டு கடலில் குளித்துவிட்டு முதல் நாள் சஷ்டியில் அவர் அந்த விழாவில் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட உடனே அவருடைய வயிற்று வலி மிக குறைய ஆரம்பித்தது. அப்பொழுது அவர் தன் நிலையை மறக்க வைத்து முருகன் அவர் சிந்தையில் அமர்ந்து ஒரு முருக பக்தர் என்பதால் எப்போதும் இறைவன் விளையாடுவது எப்படி என்றால் அவர் சரியான ஆளை தேர்ந்தெடுப்பார். அவருக்கு சோதனைகள் பல உள்ளாக்கி அவரை தயார்படுத்தி வைத்து அவருக்கு தேவையானதை அவர் செய்து முடிப்பார். ஒரு அருணகிரிநாதருக்கு திருப்புகழை அவர் பாட வைத்தது போல் இந்த பாலதேவராய சுவாமிகள் முதலில் அவர் எழுதியது சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்ற ஒரு மந்திரம் போல் சஷ்டி. இந்த சஷ்டியில் நான் அமர்ந்து நோக்கிறேன் சரவண பவனாரை, சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன், அப்படி என்றுதான் அந்த வாக்கியம் வரும். சிஸ்டர் என்று சுருக்கியிருப்பார்கள். ஆனால் சிஷ்டியில் எல்லோருக்கும் உதவும் செங்கதிர் வேலோன் என்று அந்த பாராயணம் வரும். இப்படிதான் அந்த சஷ்டி கவசம் பாலதேவராய சுவாமிகள் உடல் உறுப்புகளை பற்றி ஒவ்வொரு கால் முதல் தலைவரை கால் முதல் உள்ள எல்லா உறுப்புகளையும் பற்றி அப்பன் முருகன் எப்படி நடத்துகிறார் என்பதை இந்த கவசத்தின் மூலம் தாலாட்டு போல் இருக்கும் இதை கேட்பதற்கு.
இது சரளமாக எல்லோர் வாழ்விலும் நுழையக்கூடிய கவசம். இதை யார் ஒன்றாலும் ஈஸியாக பாராயணம் செய்வார்கள் இந்த சஷ்டி கவசத்தை. ஆனால் அவர் எழுதியது என்னவோ திருச்செந்தூரில்தான். ஆனால் அதை முழுக்க முழுக்க பாராயணம் செய்த இடம் சென்னிமலை. சென்னிமலை முருகன் கோவிலில்தான் அந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தார். இவர் எப்படி இந்த சஷ்டி கவசம் எழுதப்பெற்றார்? தான் உயிரை மாய்த்து கொள்வதற்காக திருச்செந்தூர் சென்று அப்பன் அருளால் இந்த சஷ்டி கவசம் எழுதப்பட்டது. இது மிக சிறந்த கவசமாக இப்போ எல்லோரிடம் பாராயணம் செய்யப்படுகின்றது. ஒன்று. இரண்டாவதாக சண்முக கவசம். சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரம் அருகில் உள்ள பாம்பன் என்னும் ஊரில் பிறந்தவர். அவர் எப்பொழுதும் வடக்கே நோக்கி வந்தவர்கள் தான் அதிகம். காரணம், வந்தாரே வாழ வைக்கும் சென்னை என்பார்கள் இப்பொழுது. அப்பொழுது வந்தாரே வாழ வைக்கும் வடக்கு. பழனி ஆண்டவர் கூட வடக்கு நோக்கி வந்து ஒரு முருகர் அடியாருக்கு ஸ்தலம் அமைத்து கொள்வதற்காக வந்ததனால் வட பழனி. அதுபோல் வடக்கே நோக்கி வந்தவர் பாம்பன் சுவாமிகள். அவர் இப்பொழுது உள்ள பாரிமுனையில் அவர் ஒரு மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளியாக இருந்து அந்த தெருவில் நடமாடி கொண்டிருக்கும் போது குதிரை வண்டி அவர் கால் மீது ஏறி கால் முறிந்து அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவரை மருத்துவர்கள் அவருக்கு மருத்துவ உதவி செய்தார்கள். அப்போது முருகன் மேல் உள்ள பக்தியில் அவர் பாடிய எழுதிய பாராயணங்கள் நிறைய உண்டு. அவர் காலம் சரியாகிவிட்டது. அது போன்ற ஒரு பக்தனுக்கு அவர் சிந்தையில் அமர்ந்து எழுதப்பட்டது சண்முக கவசம். அந்த கவசம் முருகனுடைய உயிர்மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆ என்ற வரிசையில் இருக்கும், கா என்ற வரிசையில் இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் இது சஷ்டி கவசம் தாளாட்டுவது போல் இருக்கும். சண்முக கவசம் மிக தீரமாகவும் மிக ஆக்ரோஷமாகவும் அந்த கவசம் நமக்கு வரும். மிக அழகாக அவர் பாடியிருப்பார். அண்டமாகி அவனியாகி அரியனோர் பொருளாகி தொண்டர்கள் குருவமாகி துகளொரு தெய்வமாகி என்று அது ஆரம்பித்து வரும் சண்முக கவசம். இப்படி அந்த முருகன் அடியாருக்கு முருகன் அருளால் எழுதப்பட்ட கவசம் சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள். அவர் நிறைய எழுதியுள்ளார். மயிலை பற்றி எழுதியுள்ளார், முருகனுடைய அழகை பற்றி எழுதியுள்ளார். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் இப்பொழுது கூட கும்பாபிஷேகம் பாம்பன் சுவாமிகளுக்கு நடந்தது. பெசன் நகரில் தான் அவர் கோயில் கொண்டுள்ளார். முருகன் மேல் பக்தியில் முருகனே அவருக்கு காட்சி அளித்துள்ளார். இப்படி வந்ததுதான் சண்முக கவசம். அதேபோல் கந்தகுரு கவசம். கந்தகுரு கவசம் என்பது சந்தான நித்யானந்த சுவாமிகள். இவர் சுதந்திர போராட்ட தியாகி, காந்தியவாதி. அவர் சிறையில் அடப்பட்டு முருகன் மேல் உள்ள பக்தியில் முருகனை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார். அப்போது அவர் சிந்தையில் நின்று அருளியது கந்த குரு கவசம். அதிலும் எல்லா உறுப்புகளை பற்றியும் அவர் முருகன் எங்கெல்லாம் கோயில் கொண்டுள்ளார் என்பதை பற்றியும் மிக சிறப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக எங்கெல்லாம் முருகன் கோயில் கொண்டுள்ளார் என்பதை வரிசைப்படுத்தி மிக அழகாக கந்தகுரு கவசம் எழுதப்பட்டிருக்கும். அதில் முதல் வரியே பார்த்தால், கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூற்றோனே மூஷிஷவாகலினே மூலப்பொருளோனே கந்தகுரு கவசம் தனே ஆரம்பித்து மிக அழகாக வரிசைப்படுத்தி பாடியிருப்பார். ஒவ்வொரு ஸ்தலங்களையும் நமது உறுப்புகளையும் பாடியிருப்பார். இது ஏன் முருகன் இந்த பணியை செய்தார் என்று நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளிய பிறகு அது மட்டுமே பாராயணம் செய்யப்பட்டிருக்கும் போது புதிதாக ஒரு புகழ் வேண்டுமென்று பாலந்தேவராய சுவாமிகளை
கந்த சஷ்டி பாட வைத்தார். அதன் பிறகு சண்முக கவசம் பாமன் சுவாமிகள் மூலம் எழுதி பாட வைத்துள்ளார். அதன் பின்பு கந்தகுரு கவசம் சந்தான நித்யானந்த சுவாமிகள் மூலம் பாடியுள்ளார். இது ஒவ்வொருக்கும் இடைப்பட்ட வருடங்கள் பார்த்தால் 60 70 வருடம் இடைப்பட்ட வருடமாக வந்து கொண்டிருந்தது. நானும் அதேபோல் எனது முருகன் மேலுள்ள பக்தியினால் அவர் வடபழனி ஆண்டவனை வணங்கி, அப்பா உன்னையே நினைத்து உயிர் வாழ்கின்றேன், ஏனென்றால் வடபழனி எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இடம். அப்போது அப்பன் என் சிந்தையில் நின்று அருளியது, 6 முகங்களை பற்றி நான் எனக்கு இது இரகசியம் என்று சொல்வதை விட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே உண்மை. 6 முகங்களை பற்றி பாடியுள்ளார்கள். அந்த பாடல் என்னவென்றால், 6 முகம் 6 தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, அற்பக்குவிசு தனியுலக, குக்குடம் வாழ்க, செவ்விலேறிய மஞ்சிய வாழ்க, ஆணித்த நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று ஒரு பாசரம் இருக்கும். 6 முகங்கள் பற்றி ஒரு பாசரம் வரும். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த முகங்கள் எங்கெல்லாம் பார்க்கிறது, என்ன செய்கின்றது என்று அப்பன் அருளினார். பிரம்மாண்டமான முகம், ஆஹா என்ன ஒரு அழகான முகம். நாம் நினைப்போம் திசைகள் 4, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று தான் நாம் நினைப்போம். பகலில் உலா வரும்போது 4 திசைகள் மட்டுமே நமக்கு தெரியும். நாம் இரவில் அவர் நினைவால் நாம் நினைத்து கொண்டு படுக்கலாம். இல்லை, நாம் உறங்கும் போது 6 திசை நமக்கு கிடைக்கப்பெறும். காரணம், வடக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, மேலே ஆகாயம் கீழே மண்ணுலகம், மண் அதாவது இந்த புவி. இந்த 6 திசைகளையும் 6 முகங்கள் பார்த்து கொண்டிருப்பதை எனக்கு அப்பன் அருளினார். அந்த அருள்நிலையே 6 முக கவசமாக உருப்பெற்றது. அந்த 6 முகங்கள் இந்த கலியுகத்தில் எப்படி இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தினார். அதற்கு எனக்கு உத்தரவும் அளித்தார். ஒரு 6 முக கவசம் என்று இதை தொகுத்து எல்லோருக்கும் தெரியப்படுத்த எனக்கு உத்தரவு அளித்தார். நான் அவ்வளவு பெரிய எல்லாம் தெரிந்தவனும் அல்ல. எனக்கு எதுவும் தெரியாத மனநிலையில் உள்ள இப்படி ஒரு வாய்ப்பை அப்பன் அளித்தாரே என்று வடபழனி ஆண்டவன் அவரிடம் சரணாகதி அடைந்து அவரிடம் நான் மன்றாடி கேட்டேன். நான் சஷ்டியில் 6 நாள் மௌன விரதம் இருப்பது ஒவ்வொரு ஆண்டும் நான் பின்பற்றி வருகிறேன். அப்போது அந்த மௌன விரதத்தில் இந்த கவசத்தை எழுதுவதற்காக ஒரு நோட்டை வாங்கி ஒரு பெண்ணை வாங்கி வடபழனி முருகன் காலடியில் வைத்து, அப்பா எனக்கு ஏதும் தெரியாது, நீ சிந்தையில் நின்று அருளியதை நான் எழுதுகிறேன் என்று முதல் நாளில் எழுதப்பட்டதுதான் அந்த 6 முக கவசம். கலியுகத்தில் நான் எப்படியெல்லாம் உள்ளேன் என்று அருளியுள்ளார். 2வதாக எனது 6 முகங்கள் எந்தெந்த திசையில் என்னென்ன செய்கிறது என்பதை அருளியுள்ளார். 3வதாக ஒரு மனிதன் அவன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அவன் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான், ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்பான், ஏதாவது ஒரு பாதத்தில் தான் அவன் பயணம் செய்து கொண்டிருப்பான். இதுதான் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பயணம் இருக்கும். அதனால் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் அதன் பாதங்களையும் சேர்த்து என்னென்ன யாராருக்கு எப்படியெல்லாம் நடக்கும் என்று அதை கோர்வையாக அந்த கவசத்தில் தொகுத்திருப்பார். அதை அப்படியே எழுதப்பெற்றேன் அப்பன் அருளால். மிக அற்புதமாக வந்த வரிகள். இதை 6 நாள் எழுதுவதற்காக எடுத்தேன்.
ஆனால் 2 மணி நேரத்தில் சரவென்று அப்பன் சிந்தையில் அமர்ந்து எழுதிவிட்டார். அப்படி உருவானதே ஆறுமுக கவசம். ஏனென்றால் கவசம் என்பது கடவுளுடைய அருளை பெற்று அவருடன் இணைந்து அவரே எழுதுபவர் உள்ளே இறங்கி எழுதப்படுவதே கவசம். ஏனென்றால் அது உயிர், உடல் அல்ல. உடலை யார் வேண்டுமானாலும் அதை சரி செய்து விடலாம். உயிரை அவன் அருள் இருந்தால் மட்டுமே அந்த உயிர் நிலைத்து நிற்கும். அதனால் இந்த கவசங்கள் எல்லாம் இறைவனை பற்றி உள்நோக்கி பாடுவதால் இதை காப்புரிமை என்ற பெயரில் யாரையும் தடுக்க வேண்டாம். ஏனென்றால் இவர்கள் எல்லாமே எழுதினார்கள். அவர்கள் யாரும் காப்புரிமை என்று இந்த கவசத்தை வைத்துவிட்டு செல்லவில்லை. அதனால் இந்த ஆறுமுக கவசத்தை எழுதப்பட்டு நான் ஒரு சித்தரிடம் சென்று இதை பற்றி பேசுகிறேன். அவர் படித்து பார்த்துவிட்டு இது எல்லோருடையக்கும் போய் சேர வேண்டும், மக்களுக்கு சேர வேண்டும். இதை நீ ஒரு விற்பனைக்கு செய்தால் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வாங்கி கொள்வார்கள் என்று சொன்னார். எனக்கு அப்பன் அருளியது இது வியாபார நோக்கத்துக்காக எழுதப்பட்டதல்ல. இந்த சமைத்த அறுசுவை உணவு எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. இதை ஒரு காலம் நான் இது வியாபார நோக்கில் யாருக்கும் தரமாட்டேன் என்று உறுதிபூர்வமாக உறுதியெடுத்தேன். சில முருக பக்தர்கள் என்னுடன் சேர்ந்து அவரவர் கையிருப்புகளை என்னிடம் கொடுத்து இந்த கவசத்தை உருவாக்கினோம். மிக சிறப்பாக வந்த கவசம் ஆறுமுக கவசம். ஏனென்றால் இவர்கள் 3 பேரும் பல இன்னல்களையும் பல வேதனைகளையும் அனுபவித்து இப்படி ஒரு 3 கவசங்கள் எழுதப்பட்டது. ஆனால் இந்த ஆறுமுக கவசம் குடும்பத்தோடு முருகனை நான் வணங்கிக் கொண்டு எனது பணிகளை செய்து கொண்டு எழுதப்பட்ட கவசம் இது. எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராமல் மிக சந்தோஷமாகவும் மிகவும் அவர் மேல் உள்ள பற்றினாலும் இது எழுதப்பட்டு மிக சிறப்பாக வந்துள்ளது. இந்த கவசம் நான் வாழும் காலம் வரையும் எனது வாழ்நாளுக்கு பிறகும் இதை யாரும் காப்புரிமை கொண்டாடக்கூடாது, மக்களுக்கு போய் எல்லோருக்கும் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் முருகனின் சிந்தையில் அமர்ந்து எழுதப்பட்ட கவசம். மிக அழகாக சொல்லியிருப்பார் வார்த்தைகள். அதே போல்தான் மூலப்பொருளே முகந்தனின் மருகனே மூஷிஷ வாகனனே மூலப்பொருளே அப்படி என்று ஆரம்பிக்கும். ஆறுமுக கவசம் பாட பாட நல்லொருள் புரிந்திடுவான், கலியுகத்தில் இன்பம் உயிரு வாழ உண்மையை தந்திடுவான். கலியுகத்தில் நாம் இன்பமாக வாழ்வதென்றால் அவருடைய அருள்நிலை நமக்கு கிடைத்தால் இன்பமாக வாழலாம் என்பதற்கு இந்த கவசம் ஆரம்பிக்கும். அப்படி எழுதப்பட்ட கவசம்தான் ஆறுமுக கவசம். அதன் பிறகு அடுத்த சஷ்டியில் விரதம் இருக்கும்போது இதே போல் ஒரு கவசம் உருவாகியுள்ளது. அவர் 6 முகத்தை சொல்லியுள்ளார். 6 தோள்களை பற்றி ஒரு கவசம் எழுதப்பட்டு வைத்துள்ளேன். அது அவர் அருளால் அதுவும் கூடிய விரைவில் வெளிவரும் என்ற நம்பிக்கை உண்டு. அவர் 6 தோள்கள் என்பது 6 6 12 தோள்கள், 6 முகங்கள். அப்பொழுது என்னவாயிற்று? அவர் 6 முகத்தை சொல்லிவிட்டார். 6 தோள்களையும் 2 பாதங்களையும் 2 கைகளையும் சேர்த்து 14, 6 தோள்கள் 12, 2 பாதங்களை சேர்த்து 14, ஈரேழு லோகம் 14 என்பார்கள். 7 லோகம் எப்படி காத்து வருகின்றார், அவர் என்னென்ன 7 லோகத்தை செய்கிறார் என்பது அதுவும் ஒரு கவசத்தை உருவாக்கியுள்ளார். அதுவும் அவர் அருளால் வெளிப்படும். இந்த ஆறுமுக கவசத்திற்கு முருகன் அருள்நிலை கிடைத்ததற்கு எனது கோடான கோடிகள் அப்பன் முருகன் அருளால் கிடைக்கப்பெற்று இது மக்கள் நலம் கருதி எந்த ஒரு பிரீதி பலனும் இல்லாமல் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த கவசத்தை ஸ்கந்த ஒளீஸ்வரர் என்று ஒரு சேனலை உருவாக்கி அதை பதிவு செய்துள்ளோம். முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லோருக்கும் பகிரலாம். இதில் காப்புரிமை என்ற பயமே தேவையில்லை. இந்த அறுசுவை உணவர் எல்லோரும் போய் சேர்வதற்காக அந்த கவசத்தை உருவாக்கியுள்ளோம்.
நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இதை கேட்க 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 பேரின்பமாக இருக்கும். இந்த 3 கவசங்களும் உடல் உறுப்புகளையும் அவருடைய அருள்நிலையை பற்றி சொல்லியிருக்கும். இந்த ஆறுமுக கவசம் பொறுத்தவரை அவர் கலியுகத்தில் அருள்பாலிக்கின்றார். நவ கிரகங்கள் ஒரு மனிதனை எப்படி ஆளுகின்றது, எப்படி ஆட்சி செய்கின்றது, 12 ராசிகள் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் 4 பாதங்கள் எப்படி பயணம் செய்கிறது என்பதை பற்றி மிக விரிவாக எழுதப்பட்டு மக்கள் நலனுக்காக பதிவு செய்து சேனலில் வெளியிட்டுள்ளோம். பார்த்து மகிழுங்கள். அப்பன் முருகன் அருள் எல்லோருக்கும், எனக்கு அவர் அருள் கிடைத்தாற்போல் எல்லோருக்கும் கிடைத்து சகல சம்பத்தும் கிடைத்து நோய் நொடி பிணி நீங்கி ஆரோக்கியமாகவும் இப்பிறவியை கடந்து செல்ல பெருங்கடலே அவராவார். அந்த கடலில் நாம் கடந்து செல்லலாம் என்று இப்பதிவினை மக்களுக்காக பதிவு செய்கின்றேன். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு ஒருவர், வீரவேல் முருகனுக்கு ஒருவர், சக்திவேல் முருகனுக்கு ஒருவர், பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகர் அரோகரா. ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே.